தெரியுமா சார்னா, உங்களுடைய மாத விலக்கு நாள் முடிந்த முதல் நாள் நீங்க தொடங்குங்க. மாத விலக்கு முடிஞ்சு நீங்க என்னைக்கு நீங்க வந்து பூஜை அறை போக முடியுமோ அன்னைக்கே நீங்க என்ன பண்ணுங்க, முருகன் ஆலயம் போயிட்டு முருகனை வழிபாடு பண்ணிட்டு வந்து இந்த விரதத்தை நீங்க தொடங்கலாம். அதுல இருந்து என்ன 25, 26 நாள் வரைக்கும் போகுமா. பிறகு என்ன பண்ணுங்க, நிறுத்திடுங்க. மறுபடியும் மாத விலக்கு முடிஞ்சு எப்ப நீங்க போறீங்களோ அதுல இருந்து முன்னாடி விட்டீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க சேர்த்துக்கோங்க. 26 நாள் முடிச்சிருக்கீங்கன்னா மாத விலக்கு முடிஞ்சு நம்ம போறீங்க பாத்தீங்களா, அதுல வந்து 28 இருக்கும், அப்படியே 48 நாள் கொண்டு வாங்க. புரியுதுங்களா? இது வந்து லேடிஸ் அடுத்த ஒரு கேள்வி வரும். சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப தலைவி சார், நான் வந்து விரதம் இருக்கேன், ஓகே. என் பிள்ளைங்களுக்கு என் மாமனார் மாமியார் 47 நாள் வந்து அசைவம் இல்லாம என்னால வந்து சமைக்க முடியாது சார். நான் தப்பே இல்லைங்க, நீங்க மட்டும்தான் விரதம் இருக்கீங்க. புரியுதா? உங்க மாமனார் மாமியார் உங்கள் கணவருக்கு நீங்க அசைவம் நீங்க செஞ்சு கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நீங்க வந்து அசைவம் உண்ணக்கூடாது. சரி, அடுத்த ஒரு கொஸ்டின் வரும்.